மசான் மாசான் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஹிந்தி படம் அவார்டுக்கெல்லாம் எடுத்துருப்பாங்க போல். ஸோ வழக்கமாக அந்த அவார்டு கிடைக்கிற ஹிந்தி படத்தை வந்து பார்ப்பேன். ஆனால் எப்போவுமே வந்து என்னென்னா ஒரு ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட்டோடு தான் போவேன். ஏன்னா எய்தர் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும், இல்லாட்டி அந்த உயர்தட்டு மக்கள் பாரிஸில் உட்காந்துருப்பான், பாரிஸில் குடும்பம் இருக்கும், லண்டனில் குடும்பம் இருக்கும், நியூயார்க்கில் குடும்பம் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு டச் ஆஃப் ஃபேக்னஸ் அப்படிங்கிறது படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதை எல்லோரும் வந்து மெய்சில் இருக்க கொண்டாடுவாங்க, அதுக்கு அவார்டெலாம் தருவாங்க. பட் இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து இது வேறு மாதிரி இருக்குது படம், இது வந்து ரொம்ப இது நம்ம டைப் படம், ஒரு தமிழ் படத்தை வந்து ஹிந்தியில் அப்படியே ராவாக மேக் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி டைப் அப்படின்னா எனக்கு ஓகே ஃபைன், ஏதோ சம்திங் ஏதோ புதுசாக இருக்குது போல், சப்டைட்டில் இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்த படம். படத்தை முடிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இந்த நீரஜ் கைவான் அண்ட் வருண் குரோவர். நீரஜ் கைவான் டைரக்டர், வருண் குரோவர் வந்து படத்தை எழுதியிருக்கார். இவங்க ரெண்டு பேர் மேலே அந்த வியப்பு அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மல்டிலேயர் படத்தை வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணி நம்மளை வந்து ஒரு ட்ராவல் கூட்டிகிட்டு போய் அப்படியே திரும்பி இறக்கி விடும்போது வந்து ஒரு அப்படியே மனது நிறைந்து ஏதோ கிளென்ஸ் பண்ண மாதிரி ஒரு உணர்வை வந்து தருகிற அந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து எவ்வளவு பாராட்டுகளும் வந்து தகும். நிச்சயமாக ஒரு நாள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அரினாவில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர், அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஹிந்தி சினிமா அவ்வளோவா பார்க்கறது கிடையாது. ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு நாள் இந்த இந்திய சினிமா அப்படிங்கிறது வந்து இந்த உலக சினிமா அப்படிங்கிறது வந்து தரும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு மனசு இல்லாதவன் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்தினுடைய சினிமட்டோகிராஃபர் அவினாஷ் அருண் அப்படின்ட்டு, அவருக்கு அதே மாதிரி தான் ஒரு நாள் அவருக்கு ஆஸ்கர் கிடைத்தாலும் சந்தோஷப்படுவேன் நான் ஒரு நாள். ஏன் அப்படின்னா வழக்கமாக ஹிந்தி படம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி படம் அப்படின்னா பேட்டர்ன் ஒன்றே தான் இருக்கும். பாரிஸ், லண்டன், மும்பை எதாக இருந்தாலும் அப்படி கலர் காமிக்கிறது பார்த்திங்கன்னா பைங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அது எந்த ஊர் எந்த பிளேஸு அப்படிங்கிறதெல்லாம் யாருனாலையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. 70% ஹிந்தி படம் அதுதான், 30% மட்டும்தான் தனியாக இருக்கும். அதில் 1% படத்தில் இந்த படம் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக நடக்கிறது வந்து பனாரஸ். அதில் அந்த சின்ன குறுகிய வீதிகள், ஒரு குடும்பம், ரெண்டு கதையில் வந்து பேரலாக போகும், ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகும், அப்புறம் முடியும். இதுதான் படம். ஸோ ரெண்டு கதையுமே பனாரஸில் தான் பேஸ் ஆகி இருக்கும். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சா சட்டா அப்படின்ட்டு அவங்க தேவி அப்படின்ட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா, அவர் வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் அந்த தண்ணி அந்த ஆற்று கரையில் வந்து ஒரு துண்டு இந்த சின்ன சின்ன கடை வச்சுருப்பா. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி, அதில் வந்து பார்த்திங்கன்னா புது பையன் விக்கி கௌஷல் அப்படின்ட்டு அவங்க வந்து எப்படின்னா அந்த பணத்தை எரிக்கிற ஃபேமிலி அவங்க. ஸோ இவனுக்கு என்னென்னா அந்த பணம் எரிக்கிறத விட்டுட்டு ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிரும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ இதை ரெண்டையும் வந்து நான் இது சினிமட்டோகிராஃபிக்கு ஏன் இதை இழுத்துட்டு வரேன் அப்படின்னா, இதை ரெண்டையும் காமிக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து அவங்க கூட நாம் உட்காந்து சாப்பிட்றதும், அவங்க போடுற சண்டைகளும், அவங்க அழுகிறதும், அவங்க படுற சந்தோஷங்களையும் அப்படியே ஓகே நார்த் இந்தியானா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு காட்டுற ஒரு விதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம பனாரஸ் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை விட வேறு ஏதாவது மாதிரி இருந்துடாது. அதை அவ்வளவு அழகாக அந்த பனாரஸில் இருக்கிற அசிங்கத்தையும் அந்த சினிமட்டோகிராஃபி காட்டுது, அந்த பனாரஸில் இருக்கிற அழகையும் சினிமட்டோகிராஃபி காட்டுது. பார்த்திங்கன்னா ஒரு கரை இருக்கும், அப்படியே ட்ரெயின் போயிட்டுருக்கும், அந்த ட்ரெயின் கரெக்டாக போகும், அந்த ட்ரெயின் மட்டும் அந்த லைட் அவர் எப்படி எடுத்தான்னு தெரியல, அந்த ட்ரெயின் போகும். இவன் ஒரு கவிதை சொல்லுவான், நீ காலை நேரத்து இந்த பனி மூட்டத்தில் வந்து கிழிச்சிட்டு போகிற ட்ரெயின் மாதிரி போகிற, என் மனது வந்து அந்த தண்டவாளம் மாதிரி வந்து நடுங்குது, இந்த பாலம் தண்டவாளம் மாதிரி அப்படின்ட்டு ஒரு கவிதை சொல்லுவான். ஸோ அந்த ஒரு சீன் அதே மாதிரி வந்து அந்த காட்டில் அந்த போட் ரைடு ஒன்று போவாங்க, அதில் அந்த லைட்டிங் இருக்கிறது, அதே மாதிரி அந்த பிணங்கள் எரியும் போது அந்த மூஞ்சி அந்த காட்டுகள் அதில் பார்த்திங்கன்னா பயங்கர டெரரான ஒரு சீன் வரும். அது அந்த சினிமட்டோகிராஃபி வந்து அவ்வளோ தூரம் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். இன்னொன்று நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து சவுண்ட் டிசைன் அப்படிங்கிறது அவ்வளவு எப்படி சொல்கிற கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட் டிசைன். அந்த பேச்சு அது எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிலங்க உண்மையாலுமே. ஆனால் யார் பண்ணியிருந்தாலும் சரி ஹேட்ஸ் ஆஃப், மிகப்பெரிய
ஒர்க் இது. நீங்கள் போய் அந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோட அந்த பக்கம் இந்த பக்கம் சொரியாமல் பாப்கார்னை கீழே போடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் டிசைன் வந்து அதே மாதிரி நல்ல ஸ்பீக்கர் இருக்கிற தேட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் வந்து எவ்வளோ உன்னதமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு தெரிய வரும். படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது கேரக்டரைசேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு சின்ன ஒரு தவறு செய்தங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா சட்டா அப்படிங்கிற ஒரு சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணாக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு பிணத்தை அரிக்கிறதா இருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு போய் ஒரு லவ்வில் வந்து விழுந்துருவான். லவ் பண்ணுற பொண்ணு மேல் ஜாதியாக இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம இருக்கிற வீடு எங்கேங்கூட சொல்ல முடியாது அவனால். ஒரு நாள் டக்குன்னு அவள் விளையாட்டுக்கு கேட்பா. இவள் வந்து இந்த அந்த ஒரு சீன் அவ்வளோதான். அந்த ஒரு சீனில் கேஸ்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த சீன் விளக்கிடும். அவனால் சொல்ல முடியாது. அவனுக்கு பயங்கர கோவம் வரும். ஏன்னா நம்ம கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் வந்து ஏன்னா நம்ம லோவர் கேஸ்ட்டு அது வந்து மட்டமாக மதிப்பானு அப்படின்ட்டு சொல்லுவான். ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து பணத்தை எரிக்கிறாங்க, பெண்ணாங்கிற வா கூப்பிட்டு போகிறேன் பாப்பியம்மா எங்கள் வீட்டை அப்படின்ட்டு இவன் சொல்கிறப்போ மொத்த கேஸ்ட் பிரச்சனையும் வந்து அதில் அடங்கிடும். அந்த வலி அப்படிங்கிறது வந்து அடங்கிடும். அதே மாதிரி அந்த பொண்ணோட இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுடைய கதையில் பார்த்தீங்கன்னா மொத்த இந்திய பெண்கள் வந்து ஒரு சின்ன தவறு செய்த இந்திய பெண்களை இந்திய சமூகம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குது அப்படிங்கிற மொத்த விஷயமும் அந்த பொண்ணு இதில் வந்து அடங்கிடும். அதே மாதிரி அவங்க அப்பா கேரக்டரில் வந்து இந்த ஒரு சின்ன தவறு செய்த பெண்ணை வந்து வளர்க்கிற இல்லை பெற்ற அப்பாக்கள் வந்து படுகிற அந்த மனவேதனை அப்படிங்கிறது என்னங்கிறது. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ரேண்டம் சிட்டிசனை வந்து குறிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் வந்து படத்துணை. அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா இல்லை வந்து அதுவே அமைஞ்சுதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. ஆனால் இதெல்லாம் வந்து டக்குன்னு நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த 6 அப்படிங்கிறது வந்து அதை லிங்க் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்டர்லிங்க்டு ஆகிருக்கும். இவங்க வாழ்க்கைக்கு அத்தனை பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் க்யூர் அப்படிங்கிறது வந்து இந்த 6 தான் ஏதோ ஒரு வகையில் வந்து தரும். அதை வந்து அந்த நதி அப்படிங்கிறது வந்து ஒரு அன்னை அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மனமுடைஞ்சு போன ஒரு காதலி, அந்த பக்கம் வந்து ஒரு மனமுடைஞ்சு போன ஒரு காதலன், அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதே அந்த நதியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கவிதை உண்மையாலுமே வந்து ஒரு லிரிக்ஸ் மாதிரியே தான் படம் ஃபுல்லாகவே வந்து அந்த கடைசி முடிஞ்ச அந்த சீன் போகிறப்போ வந்து நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வைரமுத்து கவிதையோ இல்லை ஒரு வாலியுடைய கவிதையோ வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த படம். ஒரு பிரேமம் பிரேமம் அதான் பிரேமத்தை தான் இதோட கம்பேர் பண்ணுவோம். என்னென்னா அந்த அழுவா அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை அப்படியே ரத்தம் சதியமாக காட்டக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் இந்த படமும் பண்ணியிருக்கு. அந்த பனாரஸ் அப்படிங்கிற அந்த ஹார்ட்டு, அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் காட்டியிருக்கிற ஒரு விதம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஹிந்தி சினிமாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மணிமகுடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 20-30 ஹிந்தி சினிமா வந்துச்சுன்னா இது வந்து வேறு மாதிரி வந்து எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி வேறு மாதிரி மூவி மேக்கர்ஸ் வந்து நம்ம வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மனசார பாராட்ட தோன்ற ஒரு படம் இது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மார்க்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கொடுத்தேன்னா அது வந்து கேவலம். அந்த படத்திற்கு நான் செய்கிற அசிங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5க்கு 5 கொடுக்கலாம், ஆனால் அதுவுமே அசிங்கம். ஏன்னா நான் என்ன மார்க் கொடுக்குற அளவுக்கு கூட நான் வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் படத்தில் அவ்வளோ தூரம் இழைச்சி செய்யப்பட்ட ஒரு படம். தயவுசெய்து போய் வந்து படத்தை வந்து பாருங்கள். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லேயுமே கிட்டத்தட்ட சப்டைட்டிலோடு ஓடுதுன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் இன்னும் ரிலீஸ் ஆயிரும், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து நேற்று ப்ரொடியூசர் வந்து ட்விட்டரில் சொன்னார். ரொம்ப நாள் கழித்து மனது நிறைந்து ரொம்ப முழு திருப்தியோடு பார்த்த ஒரு சில படங்களில் இந்த படமும் வந்து ஒன்று. நீங்கள் வந்து வெளில வரும்போது பல யோசனைகளோடு தான் உங்கள் படம் வந்து இந்த படம் வந்து உங்களை வெளிவிடும். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த யோசனையும் பிளாங்காக வரலைன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி ஏதோ மசாலா படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இது பண்ணுவேன். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து படம் பார்க்கும்போது சத்தம் போட்டால் பட்டுன்னு ஒன்று வீசிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு 50 பேர் தூட்டுறாலும் பரவாயில்ல, ஒரு 10 பேர் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு படம் இது. ஸோ அதை வந்து இன்னொருத்தன் வந்து ரூயின் பண்ண வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு விமர்சனம் வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.